அன்பானவர்களே, இந்த தெய்வீக வார்த்தைகளை கேட்கப் போகிற உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை, இந்த பிரசங்கங்களை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு முன்பதாக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு கூட பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பொழுது நாங்கள் தினமும் அப்லோட் செய்கிற தேவ செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் தலைப்பு அழுகை, கிரையிங். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று வேதவாசனம் சொல்லுகிறது. அப்ப அழுகை என்று சொன்னால் நிறைய, அதாவது கவலைகளினால் அழுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை யாரையாவது இழந்திருப்பார்களானால், தங்களை விட்டு அவர்கள் மரித்து போயிருப்பார்களானால் அழுவார்கள். இன்னும் தாங்க முடியாத துக்கம், தாங்க முடியாத கவலைகள், தாங்க முடியாத மன சோர்வுகள், இவைகளின் மூலமாக அழுகிறவர்களும் இருக்கிறார்கள். அழுகை என்றால் அது இயற்கையாகவே மனிதனுக்கு உள்ள ஒரு சுபாவங்கள். மிகுந்த கவலை, மிகுந்த பாரம், மிகுந்த துன்பம், மிகுந்த துக்ககரமான நிகழ்வுகள், தங்களை சார்ந்தவர்கள், தங்களோட அன்பா இருந்தவர்கள் தங்களை விட்டு போய்விட்டார்கள். தாயோ தகப்பனோ, நம்ம உடன் பிறந்தவர்களோ, மனைவியோ, கணவனோ, பிள்ளைகளோ, ஏதாவது ஒரு சம்பவத்துல இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால் அவர்களை குறித்து இவர்கள் மிகுந்த வேதனையோடு கூட அந்த அழுகையின் மூலமாக அதை பிரதிபலிப்பார்கள். அதே போல தாங்கள் ஏதாவது வகையிலே கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, கவலைப்படும் போது, அப்படியும் அவர்கள் அநேக பிள்ளைகள் அழுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருகிறவர்களை அவர் வழி நடத்துவாராம். ஆமென். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவன் அண்டைக்கு, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். மனிதனிடத்துல நாம் போய் அழும்போது மனிதன் சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைகள், தேர்தலான வார்த்தைகள், அதோடு கூட முடிந்துவிடும். ஆனால் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அவரிடத்திலே போகிறவர்களை அவர் வழி நடத்துவாராம். தேவனாகிய கர்த்தர், இனி நீங்கள் அழ வேண்டாம், இனி நீங்கள் துக்கப்பட வேண்டாம், நான் உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர், நம்மை படைத்தவர், உங்களை உருவாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை தாயின் கற்பத்திலே தெரிந்தெடுத்ததான தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை வழி நடத்துவேன். அப்ப கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உங்களை ஒரு நாளும் அவர் என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். உங்கள் அழுகையை அவர் துடைக்கிறவராயிருக்கார், கண்ணீரை காண்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு. அப்ப தண்ணீர் உள்ள நதிகள் என்று சொல்லும் போது, தண்ணீர் ஓடுகிற அந்த ஆற்று ஓரம், அந்த நதியின் ஓரத்துல அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான செழிப்பான வாழ்வை அவர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவரை நோக்கி பார்த்து தேவனிடத்திலே கேட்கிற விண்ணப்பங்கள் ஒரு காலம் வெறுமையாய் திரும்பினதே கிடையாது. இது அநேகருக்கு நல்ல அனுபவம் இருக்கலாம், அநேகருக்கு இதை அனுபவித்திருக்கலாம். தேவனிடத்திலே நாம் கேட்கிற விண்ணப்பங்களுக்கு அவர் செவிகொடாமல் இருப்பதே கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் கிடையாது. அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய அழுகையை காண்கிற தேவன். இனி நீங்கள் அழவே வேண்டாம். நீங்கள் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும்
ஆண்டவரிடத்துல எந்த காரியத்தை வைத்தாலும் அவர் உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நித்தியமாய் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும், அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நீங்கள் இந்த பூமியிலே வாழுகிற வரைக்கும் அவர் உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். உங்கள் அழுகையை, உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டை என்று சொல், மிகுந்த ஆசீர்வாதமான இடத்துக்கு உங்களை அவர் கூட்டி செல்வார். மிகுந்த ஆசீர்வாதமான காரியங்கள் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லியிருக்கிறது, இடராத, நீங்கள் இடறுதல் அடையாதபடிக்கு, நீங்கள் கலங்காதபடிக்கு, நீங்க எந்த இடத்திலையும் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, இடரல் அடையாதபடிக்கு செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஆமென். செம்மையான வழியிலே, நேர்மையான வழியிலே, சரியான பாதையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவரிடத்துல, கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரிடத்துல உங்களை அழுகையெல்லாம் அவரிடத்துல இருக்கட்டும். மனிதனிடத்துல அழுவதினாலோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒருவேளை மனிதன் நமக்கு ஆறுதல் சொல்லலாம், அந்த நிமிடம் மாத்திரம்தான், 10 நிமிஷம் 20 நிமிஷம், அவ்வளவுதான். அந்த என்ன ஆயிரும், அந்த ஆறுதல் எல்லாம் மறுபடியும் கவலை வர ஆரம்பிச்சிடும், மறுபடியும் அழுகை வர ஆரம்பிக்கும். ஆனால் தேவனாகி கர்த்தரிடத்துல நாம் கேட்கும்போது அவர் உங்களுடைய கவலைகளை எல்லாம் மாற்றி போடுகிறவராயிருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன்னுடைய கவலைகளை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன்னுடைய கண்ணீரை வைத்து விடு. நீ ஒரு காலம் கண்ணீர் பெற வேண்டிய அவசியமே கிடையாது. எதை குறித்தும் எல்லாம் கர்த்தரின் பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று நீங்கள் சொல்லுங்கள். சங்கீதம் 6:8 இப்படியாய் பார்க்கிறோம், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆமென். சங்கீதம் 84:6 பார்க்கிறோம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கு அதுல நடந்தாலும் அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். ஆமென். தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் அழுகையோடு கூட, நீங்கள் கண்ணீரோடு கூட கேட்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் செவி கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாய் பார்க்கிறோம், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டார். வாலிபன் எழுந்தான். நாயின் என்றதான ஒரு ஊருக்கு இயேசு கிறிஸ்து போன போது அந்த இடத்துல அந்த ஒரு சவத்தை அவர் சுமந்து கொண்டு வருகிறார், அவர் பிணத்தை சுமந்து கொண்டு வருகிறார். அந்த இடத்துல அழுகிறார்கள். அழுகை, அந்த தாயானவள் என்ன ஒரே அழுகையா இருக்கிறது. ஒரே மகன் எனக்கு, அவனும் இறந்து விட்டான்னு சொல்லி மிகுந்த அழுகை, மிகுந்த துக்கம். அது பாத்திரமல்ல, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகினாராம். அவள் மேல் ரொம்ப ஆண்டவருக்கு அவள் மேல் கிருபை வைத்தார், அவள் மேல் தயவு பாராட்டினார். அழாதே, அழாதே. தேவனாகி கர்த்தர் சொல்கிறார், இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், அழாதிருங்கள். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எதை இழந்தீர்களோ அவைகளை இந்த நிமிஷத்திலே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேல் மனதுருகிற தேவனாயிருக்கிறார். அழாதே என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பாடை என்ன பண்ணாரா, தொட்டார். 7வது அதிகாரம், அதுல லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம், பாடையை தொட்டார். உடனே வாலிபன் என்ன பண்ணானா, எழுந்தான். ஆமென். நீங்கள் இழந்து போன எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, நீங்க இழந்து போன ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, நீங்க இழந்து போன உங்களுடைய சொத்துக்களா இருந்தாலும் சரி, நீங்க எதை இழந்தீர்களோ, உங்களுக்கு வேலை ஒருவேளை இழந்திருக்கலாம், அதை விட மேன்மையான ஒரு வேலையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அதை விட பெரிய ஒரு உத்தியோகத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் வியாபாரத்துல இழப்பு ஏற்பட்டு இருக்கிறதா, அல்லது நீங்க எதெல்லாம் முதலீடு போட்டு அதுல எல்லாம் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறதா, தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார்,
அழாதே என்று சொல்லி உங்கள் மேல் மனதுருகி அவர் என்ன பண்றாராம், அந்த காரியத்தை உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுக்க போகிறார். ஆமேன். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப உயிர் கொடுத்து அவைகளை ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்போகிறார். ஆமேன். ஏசாயாவின் புஸ்தகம் 65:19 பார்க்கிறோம், அழுகையின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை. ஆமேன். இனி உங்களுடைய அழுகையின் சத்தம் கேட்கப்படுவதே கிடையாது. இனி நீங்கள் அழமாட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் பாரம் எல்லாம் அவர் மீது வைத்த உடனே அவர் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். அவர் நீதிமானை ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார். நீதிமானை ஒரு காலம் பசியினால் வருந்த விடார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான அழுவதை அவர் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஏனென்றால் நீதிமான அழுக விட மாட்டார். ஒருவேளை அழுதாலும் அவனுக்குள்ள எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். யார் இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் அன்னாளின் அழுகையை கேட்டார். அந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை அந்த புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அவளுக்கு மிகுந்த துக்கம், மிகுந்த கவலை, மிகுந்த போராட்டம். அவளை மற்றவர்கள் கேலி செய்கிறார்கள், மற்றவர்கள் ஏளனமாய் பேசுகிறார்கள். அப்பொழுது அவளுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. அன்னாளுக்கு ரொம்ப கவலைப்பட்ட அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ வேதத்திலே அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ பாருங்க, அந்த பெண் மிகவும் மனம் கசந்து அழுகிறாள். அது மாத்திரமல்ல, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அழுது கொண்டே இருந்தது மாத்திரமல்ல, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். பாருங்க, கர்த்தர் அந்த அன்னாளின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அழுகையை கேட்டார். கேட்டதோடு நிறுத்தி விட்டாரா? எதற்காக அந்த அன்னாள் அழுதாள் என்று ஆண்டவர் அறிந்து அவளுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார். ஆமேன். உங்கள் சத்தத்தை கேட்பார். பிள்ளை இல்லாமல் இருக்கிறீர்களா? குழந்தை இல்லாமல் இருக்கிறதா? ஐயோ, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 15 வருடம் ஆகிவிட்டதே, 20 வருடம் ஆகிவிட்டதே, இன்னும் எங்களுக்கு உத்தரவாக்கியம் இல்லையே, இன்னும் எங்களுக்கு குழந்தை கிடைக்கவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இப்பொழுது சொல்கிறார், உங்களுக்கு நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் ஒரு புத்திரனை கொடுப்பார், ஒரு குழந்தையை கொடுப்பார். கலங்க வேண்டாம். அவரிடத்துல கேளுங்கள், மனிதனிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்துல கேளுங்கள். அவர் இறங்கி உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு, உங்களுடைய அழுகைக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அது மாத்திரமல்ல, ஆகார் என்ற பெண்ணை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த ஆகார் மிகவும் அழுகிறாள். அதுல பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியாது என்று, நான் பார்க்க கூடாது என்று நான் எப்படி பார்ப்பேன்? ஏனென்றால் அந்த பிள்ளை தண்ணீர் இல்லாமல் அழுகிறது, தாகத்திலே அழுகிறது. அந்த குழந்தை தாகத்திலே அழுகிறது. அது என்ன பண்ணக்கூடாது? அது சாக போகுது. இது அந்த குழந்தை தண்ணீர் இல்லாமல் சாக போறத நான் பார்க்க கூடாது என்று சொல்லி தூரமா போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாளாம். மிகவும் சத்தமிட்டு. நான் கேட்கிற, ஒரு குழந்தை தண்ணீர் இல்லாம அது சாக போகுதுன்னு தெரிஞ்சா ஒரு தாயுடைய மனது எவ்வளவு வேதனைப்படும்? அதை விட அதிகமாய் வேதனைப்பட்டது நம் தேவனாகிய கர்த்தருடைய மனது. அவர் கவலைப்பட்டார், அவர் பார்த்தார். ஓ, இல்ல இல்ல இல்ல, நான் இப்படி விட மாட்டேன். ஆகாரே, உன் அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டார், நான் கேட்டேன். ஆண்டவர் சொல்றார், உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன், நீ பயப்படாதே. பக்கத்துல என்ன பண்ணார் ஆண்டவர்? ஒரு துறவை காண்பித்தார். அந்த இடத்துல தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீர் கிடைத்தது. ஆமேன். ஆகாரின் அழுகையை தேவனாகிய கர்த்தர் கேட்டு அந்த இடத்துல தண்ணீரை கொடுத்தார். தேவ பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, அருமையான பிள்ளைகளே, அருமையான பெரியோர்களே, அருமையான வாலிபர்களே, தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உங்கள் அழுகையின் சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இனி நீங்கள் அழ வேண்டாம்.
அதோ அந்த இடத்திலே துறவு இருக்கிறது. அந்த இடத்துல தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீரை அவரால் கொடுக்க முடியும். வழியே இல்லாத இடத்தில் வழியை அவர் நமக்கு காண்பிக்க முடியும். அந்த இடத்துல நமக்கு சாத்தியக்கூறுகளை, இந்த காரியங்கள் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் தேவன் அதை உருவாக்குவார். கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்படும். ஆமென். வனாந்திரத்திலே தண்ணீரே இல்லாத இடத்திலிருந்து குடிப்பதற்கு அழகான நல்ல சுவையான தண்ணீரை அவரால் கொடுக்க முடியும். கானா ஊரிலே அவர் பாருங்க, தண்ணீரை ஊற்றினார்கள். ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணார்? ஒரு அற்புதத்தை செய்தார். ஜெபம் பண்ணினார். பிதாவினிடத்திலே அவர் வேண்டிக் கொண்டார். என்னானது? அந்த இடத்திலே தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் இந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின இந்த திராட்சரசம் மிகவும் சுவையாயிருந்தது. ஆமென். தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். உன் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுவதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஒரு காலம் நீங்கள் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். உங்கள் அழுகையின் சத்தம் இனி கேட்கப்படுவது கிடையாது. நீங்கள் அழமாட்டீர்கள். தேவனிடத்தில் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவனிடத்தில் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள். அவரிடத்தில் சார்ந்திருங்கள். அவரையே நம்பிக்கொண்டிருங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருப்பது மிகவும் நலமாயிருக்கும். அவர் பேரில் பற்றுதலாயிருக்கும் போது ஒரு கண்ணீரை துடைக்க அவர் சித்தமுள்ளவராய், உங்கள் கவலைகளை போக்க அவர் சித்தமுள்ளவராய். ஏனென்றால் நம்முடைய கண்ணீருக்காக, நம்முடைய கவலைகளுக்காக நாம் கவலைப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது. நம்முடைய நோய்கள் எல்லாம் நம்மை விட்டு போக வேண்டும் என்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நான் சுமக்க தேவையில்லை, நாம் சுமக்க தேவையில்லை. ஏனென்றால் இயேசு எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். நீங்கள் இனி கண்ணீர் விட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு மனதுருகிறார். இயேசு கவலைப்படாதே என்று சொல்லுகிறவர். அவர் நம்முடைய எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தூரத்திலிருந்து மனிதனுடைய எண்ணங்களை, இருதயத்தின் நினைவுகளை அறிகிறவராய் இருக்கிறார். அன்னாளை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆகாரின் அழுகையை கேட்ட தேவன் உங்களுடைய அழுகையை கேட்பார். அன்னாளின் அழுகையை கேட்டு அவர் அன்னாளுக்கு நன்மை செய்த அதே தேவன் உங்களுக்கும் நன்மை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருகிறவர்களை ஆண்டவரே நீர் வழி நடத்தி, அது மாத்திரமல்ல தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு அவர்களை வழி நடத்துகிறீர் என்று பார்க்கிறோம். பசுமையான ஆசீர்வாதமான காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீர் என்று நாங்கள் இந்த வசனங்களிலே பார்த்தோம். இப்படியா நம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. கிருபை, சமாதானம், பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளோடு எந்நாளும் இருக்கட்டும். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஊழியங்களை தாங்கள். அது மாத்திரமல்ல, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் கேட்கிற இந்த சத்தியங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பொழுது அவர்களும் நம்மை போல நன்மை அடைய, நம்மை போல ஆசீர்வாதம் பெற, நம்மை போல சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இந்த காரியங்கள் எதுவாயிருக்கும். ஆகவே மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குடும்பங்களாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேசத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க இருக்கிற இடத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கார். இனி உங்களுக்கு அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை, தோல்வி இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அவர் உங்களை நடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.